வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பெனிஸ் போன பதிவுல பார்த்தோம். ஸ்டாக்ஸ வந்து எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு, டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸு, குரோத் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரிலாம் பிரிக்கிறோம். ஆனா அதே மாதிரி கம்பெனிஸ பிரிக்கிறதுல ஒரு மேஜரான ஒரு கேட்டகரி இருக்கு. அது என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, லார்ஜ் கேப், மீடியம் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னா என்ன? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் லார்ஜ், மீடியம், ஸ்மால் அதுக்கெல்லாம் வரலாம். ஸோ மார்க்கெட் கேப், எம் கேப் அப்படிங்கிறது மொத்தம் அந்த கம்பெனிக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு, அதை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸால மல்டிபிள் பண்ணா ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா? அந்த அமௌண்ட்டுக்கு பேரு தான் எம் கேப், மார்க்கெட் கேப்னு சொல்லுவோம். உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் புரியுற மாதிரி. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஒரு 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிக்கு ப்ரமோட்டரு, எஃப்ஐஎஸ் எல்லாருமே சேர்த்து, ரீட்டைலர் நாம எல்லாம் சேர்த்து உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 1000 ஷேர்ஸ். அந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 500. ஸோ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா ஒரு வேல்யூ வரும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூக்கு பேரு தான் மார்க்கெட் கேப். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மல்டிபிள் வித் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஸோ எல்லா கம்பெனிகளுமே அவங்களுடைய எம் கேப்பை கொடுக்கணும், மார்க்கெட் கேப்பை கொடுப்பாங்க. அதில் வந்து கேட்டகரி வைஸ் பிரிப்பாங்க. லார்ஜ் கேப், மீடியம் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப், நானோ கேப், இப்படி எல்லாமே பல கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணும், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை வைத்து அல்ல. சரிங்களா? இப்போ எம்ஆர்எஃப் உடைய ஒரு ஷேர் விலை அதிகம்தான், 1,50,000. ஆனால் அது லார்ஜ் கேப் கேட்டகரியில் வராது. டாடா ஸ்டீல் ஒரு ஷேர் விலை கம்மி தான், ஆனால் அது லார்ஜ் கேப் விலையில் வரும். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை வைத்து இதை நம்ம பிரிக்கல. ரெண்டு விஷயங்கள் வருது. ஒன்று, அந்த கம்பெனிக்கு மொத்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், வேல்யூம் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்த்து. ஸோ அந்த வால்யூம் மல்டிபிள் வித் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இது வந்து ஒரு மேஜர் கேட்டகரி, லார்ஜ் கேப், மீடியம் கேப், ஸ்மால் கேப். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். லார்ஜ் கேப் ஃபண்டில் போட்டிருக்கீங்களா, மிட் கேப் ஃபண்டா, இல்லை மல்டி கேப் ஃபண்டு, 3 கலந்ததா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த பேர்லேயே தெரிஞ்சுக்கலாம். இதான் அந்த கேட்டகரி அப்படின்னு பிரிக்கிறது. 5000 கம்பெனிஸ்க்கு மேலே இருக்கிறாங்க. அதை இந்த மாதிரி அமௌண்ட்டை வச்சு. இப்போ நான் இன்னைக்கு ஒன்று பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் கேப்பு ஒரு 30,000 கோடிக்கு உள்ள இருக்கக்கூடிய சில கம்பெனிகள். கிட்டத்தட்ட அதை வந்து என்னுடைய கேட்டகரியில் அது ஸ்மால் கேப் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஈவன் தோ மார்க்கெட் கடந்த ஒரு வாரமாக உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த கம்பெனிகளுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நல்ல கம்பெனிகள் தான், கிட்டத்தட்ட ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் தான், ஸ்மால் கேப் கம்பெனி சாரி. இந்த கம்பெனிகள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, என்ன செக்டர்ஸு அப்படிங்கிற பதிவை கொடுக்கலான்னு தான் நான் அந்த பதிவை ஏற்படுத்தியிருக்கேன். ஸோ நேயர்கள் எப்போதுமே இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், முதல்ல ஒரு மார்க்கெட் கேப் என்னன்னு கூட தெரியாம ஒரு கம்பெனிகளை வாங்காதீங்க. மார்க்கெட் கேப் முதல்ல நல்லா இருந்தால் தான் அந்த கம்பெனிக்கு லிக்விடிட்டி நல்லா இருக்கும். ஸோ லார்ஜ் கேப்புக்கு லிக்விடிட்டி அதிகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் எம் கேப் அதிகம், நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகம், பையர்ஸ் செல்லர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல ஒரு கம்பெனி செலெக்ஷன் பண்ணும்போது மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கை வகிக்குது அப்படிங்கிற ஒரு இதை சொல்லிருக்கிறேன். அதை வைத்து இப்போ சில கம்பெனிகளை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வெல்சன் கார்ப் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இவங்களுடைய செக்டர் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வர்றாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 935 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 24,625 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 874 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 19 கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனியுடைய டெட்டு 0.34. இரண்டாவது கம்பெனி ஐடிஐ. இதோட செக்டர் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வரிசையில் வர்றாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 346, நல்ல கரெக்ஷன் ஆகி நல்ல ரேட்டில் கிடைச்சுட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 33,304 கோடி. இந்த கம்பெனிக்கு வந்து ஏன்னா இந்த பெரிய ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி இல்லை. பட் இந்த கம்பெனி டெலிகாம் துறையில் இருக்கிறதுனால அப்பப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டை வந்து கொடுக்கும், வேகமாக ஏறும், வேகமாக இறங்கும். டெட் வந்து 1.01 அப்படிங்கிற கேட்டகரி கீழே இருக்காங்க. மூன்றாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஆனந்த்ராஜ்.
இதோடைய செக்டர் வந்து ரியல் எஸ்டேட் துறை. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 561 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 19,263 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 421 கோடியாக இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10, டெட் 0.11. நான்காவது கேட்டகரி கேஸ்ட்ரால் இந்தியா. இதோடைய செக்டர் ஆட்டோமொபைல் துறை. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 216 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 21,386 கோடியாக இருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 927ஆகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 40 அப்படிங்கிற வரிசையில் இருக்குது. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஐந்தாவதாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்மால் கேப் கேட்டகரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கிறது நாட்கோ ஃபார்மா. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல கரெக்ஷன் ஆகியே கிடைக்குது. ஏன்னா முன்னாடி வந்து ஹையஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிறாங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஹெல்த் கேர் துறையில் இருக்கக்கூடிய இந்த நாட்கோ ஃபார்மா கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக 883 அப்படிங்கிற கேட்டகரி கீழே இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 15,822 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 1,388 கோடி வைத்திருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23, டெட் 0.06. ஆறாவதாக எனக்கு ரொம்ப பிடித்த கார்டன் ரீச் ஷிப் பில்டிங் என்டர்பிரைசஸ் GRSC. ஷிப் பில்டிங் தொழில் இருக்கக்கூடியது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 3,003 அப்படிங்கிற இடத்துல நல்ல கரெக்ஷன், நல்ல பாட்டம்ல கிடைச்சிச்சு. கடந்த ஒரு 2 மாசத்துக்குள்ள இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்ததுல பழைய ரேட்டுக்கே வந்துட்டாங்க. மார்க்கெட் கேப் 34,402 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 527 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25 அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஏழாவதாக மகாநகர் கேஸ் லிமிடெட், MGLன்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் கேஸ்ல பேர் போனவங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,325 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 13,090 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,041 கோடியாக இருக்கிறது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17ஆகவும் இந்த கம்பெனியும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாக விளங்குது. எட்டாவது இருக்கிறது MCX, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். கமாடிட்டி துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. MCX கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 6,602 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 33,669 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 557 கோடி வச்சிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. ஒன்பதாவதாக ராடிகோ கெய்தான் அப்படிங்கிற கம்பெனி. இவங்களுடைய செக்டர் ஆல்கஹால் துறை. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2,532 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 33,894 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 345 கோடி வச்சிருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12. இந்த கம்பெனியோட டெட் 0.23. இறுதியாக ஹிண்ட் காப்பர், ஹிந்துஸ்தான் காப்பர். இந்த செக்டர் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் கேட்டகரி கீழே வராங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 247 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 23,934 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 467 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17ஆகவும் இந்த கம்பெனியோட டெட் 0.06 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. இந்த கம்பெனிகள் கடந்த 10 நாட்களாக ஒரு நல்ல ஏற்றத்தை காண்பிச்சிருக்காங்க. ஈவன் தோ மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்த போதிலும். அதனால ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது வாங்கி வைக்கணும், ஒரு வாரம் 10 நாள்ல கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கக்கூடிய செக்டர் அல்லது தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கும். ஒரே நாள் வந்து அவ்வளோ ஏறும், ஆனால் கண்டினியூட்டியா ஏறுமான்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இந்த கம்பெனிகள் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்த கம்பெனிகளாக கடந்த வாரங்கள் அமைஞ்சிருக்கிறாங்க. ஸோ நேயர்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லக்கூடிய சில கம்பெனிகள்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு வாரத்துல அந்த கம்பெனிகளை பத்தி எல்லா பதிவையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு இதுல ஏதாவது கம்பெனிகள் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதுல நீங்க வரக்கூடிய வாரங்கள்ல நல்ல பலனை பெறலாம். இல்ல புதிதாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கம்பெனிகள்ல ஏதாவது ஒன்றை நீங்களும் திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனியாக வாங்கி வச்சுக்கோங்க. மார்க்கெட் என்பதே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். அதுல தரமான கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து நல்ல இடத்தில் வாங்கும் போதுதான் நம்ம வந்து நல்ல லாபத்தையும் பெற முடியும். அதே மாதிரி லாபம் என்று வரும்போது புக் செய்யணும், புக் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் அந்த லாபத்தை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இன்னும் ஏறு வச்சிருந்தோம்னா ஸ்மால் கேப்ஸ்லாம் அப்படி இருக்காது. லார்ஜ் கேப் பிரச்சனை இல்லை. நீங்க லாங் டைம்ல நான் 5 வருஷம் 10 வருஷம் வச்சுக்க போறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க சூஸ் பண்ற கம்பெனி வேற மாதிரி இருக்கணும். அடுத்தடுத்த பதிவுகளை கொடுக்குறேன். இந்த ஸ்மால் கேப் ஃபண்டாக இருக்கட்டும், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் இருக்கக்கூடிய கம்பெனிகள். அதனால நேர்கள் அதுல தேர்ந்தெடுக்கும் போது மொத்த பணத்தையுமே ஸ்மால் கேப்ல போடாம டைவர்சிஃபைடா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாத்தையும் கலந்து வாங்கணும் அப்படின்னா
பெரும்பாலும் உங்களுடைய போர்ட்போலியோ பிரச்சனைக்குரியதாக எந்த காலத்திலையும் இருக்காது என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.